ஆனந்தவிலாஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சனியின் தாக்கத்தில் இருக்கும் ராசிகள். மகர ராசி பாதச்சனி, கும்பராசி ஜென்மச்சனி, மீனராசி ஏழரை சனி, கடகராசி அஷ்டமச்சனி, சிம்மராசி கண்டகச்சனி, விருச்சிக ராசி அர்த்தாஷ்டமச்சனி. இந்த இந்த ராசிக்காரர்கள்லாம் சனியின் தாக்கத்தில் இருப்பவர்கள். இவங்கெல்லாம் சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி வருங்க. அந்த சனி ஓரையில் நாம் வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டு சனி பகவானை நினச்சி நாம் ஓம் ககத்வஜாய் வித்மகே கட்டகஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரசோதையாது அப்படிங்கிற மந்திரத்தை நாம் 108 தடவை சொல்லிட்டு வழிபட்டு வரும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த சனியின் தாக்கம் மிக மிக குறையுங்க. இன்னொரு மந்திரம் இருக்குதுங்க தமிழில். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருவாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகமால இன்னரில் தாத்தா அப்படிங்கிற மந்திரத்தை சனி ஓரையில் நீங்கள் 8 தடவை சொல்லிட்டு வாங்க. 8 தடவை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு வீட்டில் மங்களங்கள் பொங்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சனி ஓரையிலே காலையில் சனிக்கிழமை காகத்திற்கு நீங்கள் ஒரு கைப்பிடி உலர் திராட்சை கொண்டு போய் வச்சுருங்க. எவ்வளோ ஒரு துன்பம் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ ஒரு மனக்கஷ்டம், ஒரு நோய் நொடி, என்ன ஒரு தீராத பிரச்சனை இருந்தாலும் அந்த ஒரு கைப்பிடி உலர் திராட்சை கொண்டு போய் நீங்கள் மொட்டை மாடியில் உங்கள் வீட்டில் எங்கே சனி காக்கா வருமோ அங்கே கொண்டு போய் நீங்கள் காகத்திற்கு நீங்கள் அந்த உலர் திராட்சை வச்சுட்டு வந்துடுங்க. காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், இல்லைன்னா காலையில் எங்களுக்கு முடியாதுங்க, எங்களுக்கு சமைக்கணும், இந்த மாதிரிலாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க காகத்துக்கு மட்டும்தான் அந்த 6 to 7 சனி வரையில் காகத்துக்கு மட்டுமா உணவு வச்சுருங்க. ஏதோ ஒரு உணவுனா கைப்பிடி உலர் திராட்சை வச்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு வாங்க. அதுக்கு பிறகு சனிக்கிழமை அந்த நைட்டு இரவு 8 to 9 சனி வரை வருங்க. அந்த சனி வரையிலாவது நீங்கள் அந்த மந்திரம் சொல்லுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனை தருவாய் அந்த பாட்டை நீங்கள் 8 தடவை சொன்னீங்கன்னா போதும். அந்த 8 தடவைனாவது நீங்கள் சனி பகவானுக்கு விளக்கை ஏற்றி நீங்கள் விளக்க சனி பகவானை நினச்சி நீங்கள் வேண்டிட்டு வாங்க. வேண்டிட்டு வரும்பொழுது உங்களுக்கு துன்பங்கள் குறையும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற நவக்கிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கும், இல்லை சனீஸ்வரர் தனியாகவும் இருப்பார், அவருக்கு போய் நீங்கள் விளக்கு போட்டுட்டு 8 விளக்கு போட்டுட்டு நீங்கள் எள்ளு வாங்கி எள்ளில் ஒரு முடிச்சு போட்டு அந்த விளக்குக்குள்ளே போட்டு நீங்கள் அதை விளக்கை ஏற்றி வச்சுட்டு அங்கே சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சனியின் தாக்கம் மிக மிக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் மங்களங்கள் பொங்குங்க. எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் குறையுங்க. நன்றி.